கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பேரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பலகலனும் யாமணிவோம் ஆடை ஓடு போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழி வர குடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். நீங்க இப்படி அம்போ நான் நிற்கிறேனே அப்படின்னு நான் தோத்து போயிட்டேன், நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் என்று அந்த கண்ணன் சொல்ல அவ சொல்ற, எங்க கிட்ட தோற்கிறது அழகே தவிர எங்களை போய் ஜெயிக்கிறது உனக்கு அழகல. நீ யாரு ஜெயிக்கிறா? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெரு சம்மானம். அதுல நீ யாரை தெரியுமா ஜெயிப்பாய்? கூடாதவர்களை ஜெயிப்பாய். கூடின எங்கள்கிட்ட தோற்க வேண்டியதான் உனக்கு லட்சணம். எல்லா இடத்துலயும் வென்றியே வேண்டு வீழ்பொருள் கிடைக்குன்னு சொல்றியா? யாரா இருந்தாலும் சரி, ஆத்துக்காரி அம்மா இருந்தாலும் அப்பா இருந்தாலும் எல்லாத்தையும் அவளை வெல்லணும் நினைக்க வந்திருக்கா பாருங்க. அது ரொம்ப தப்பு. சில இடத்துல ஜெயிக்கணும், சில இடத்துல காலில் வேணும். ஆச்சாரியர்கள் பரமாத்மாவை ஜெயிச்சுட்டா, பிரபத்தி வைதா மனசை ஜெயிக்கிறா, பரமாத்மாவை ஜெயிச்சு ஜெயிக்கு தோத்து போட்டா. அதை தோற்க வேண்டிய இடம் ஒன்று உண்டு. எவ்வளவுதான் வீரா பேசுறது ஆற்றுல வந்தா அவகிட்ட தோற்க வேண்டியதுதான். பணம் எங்கேன்னு கேட்பேன். சம்பளம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அவளை மேல அதிகாரியா வரான். பைசா கணக்கு பண்ணி எல்லாத்துக்கும் வைங்க கிடையாது. இல்லாட்டா கொடுத்தனும் பண்ண முடியாது அப்படின்னு பெசாத வச்சுட்டு விடுவாங்க. அந்த மாதிரி கூடாரை வெல்றவன், கூடின வாழ்கிட்ட தோற்கிறவன். நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்றேன்னு நினைக்கிறேன். தன் வேண்டாதவளை ஜெயிக்கிறது புருஷ லட்சணம், வேண்டியவர்களை தோற்பது மகாபுருஷ லட்சணம். ஒரு பெரிய மகாபுருஷனான ராஜா சத்ருவை ஜெயிச்சுன்னு வந்தான். அவனை உசுரோட பிடிச்சி தேர்கால கூட்டின்னு வந்தான். அவன் ஆத்துக்காரி சொன்னா அவனை கொல்லக்கூடாது, அப்படியே உசுரோட கொண்டு வரணும்னா கொண்டு வரேன்னா அஸ்தமிக்கிறதுக்குள்ள கொண்டு வரணும்னு ஒரு கடுவு போட்டா. அஸ்தமிக்கிறதுக்குள்ள அந்த சத்ருவை பிடிக்க முடியல அவனால. ராத்திரி 8 மணி 9 மணி ஆயிடுது. ஆனாலும் உசுரோட பிடிச்சிதான் தேர்கால கொட்டி கொண்டு போட்டான். அவள் சொன்னா, நீ சமயத்துல வரலன்னா நாழி கழிச்சு வந்து அது தண்டனை கொடுப்பேன்னா. ஆஹா, தண்டனை கூட ஏத்துக்கிறேன்னா. என்ன பண்ணா, சேனாதிபதிலாம் வாசல் இருந்து குடிச்சு அந்த பொறுத்துக்கு போனா, நீங்க சொன்ன பிரகாரம் வரலன்னா அவளை அந்த வாசிக்கால் இந்த கம்பியில போட்டு கட்டி வச்சுட்டா. சேனாதிபதி போனான், கட்டுண்டு கிடக்கிறான். சுருக்கமா சொல்றேன், இந்த கதையை 6 மணி 3/4 மணி சொல்லலாம். அது கட்டுண்டு கிடக்கிறான். சேனாதிபதி கேட்டான், என்ன அநியாயமா இருக்கு, சத்ருக்களை பிடிச்சி உசுரோடு பிடிச்சி சத்ரு உசுரோடு பிடிச்சி தேர்கால கட்டி வச்சிருக்கோம், இங்க கட்டுண்டு கிடக்கிறங்களே நியாயம்தானா? உங்க பெண்டாட்டி கட்டினாலும் இப்படியே அவங்களை கட்டுண்டு இருக்கலாம். கட்டி சத்ருவை கட்டி போட்ட உங்களுக்கு அவளைனா நீங்க கட்டி போடணும், அவகிட்ட கட்டுண்டு நிற்கலாமான்னு கேட்டான். அதுக்கு அவன் பதில் சொன்னான், ஓய் சேனாதிபதியாரே, அவனை ஜெயிச்சது புருஷ லட்சணம், இங்க தோற்கிறது மகாபுருஷ லட்சணம். இது பகவத் விஷயத்தில் இருக்கு கதை. அதான் மகாபுருஷ லட்சணம். அதான் ஆற்றுல வந்தா தோற்கணும். தோற்றம் மடநெஞ்சேன்றதா பெருமாள் கிட்ட தோற்கணும், மற்ற பேர்கிட்ட ஜெயிக்கலாம். அதில் தோற்க வேண்டிய துறை ஒன்று உண்டு. அங்கெல்லாம் தோற்கலன்னா ராசிக்குமே போயிடும். அந்த மாதிரி கூடாரை வெல்லும் சத்ருக்கள் தானே ஜெயிக்கிறோம். நீ தோற்ற எங்கள்கிட்ட, நாங்கள் உங்ககிட்ட தோற்றுருக்கோம், எங்ககிட்ட நீ தோற்க வேண்டியதுதான் லட்சுமி தவிர எங்ககிட்ட நீ தோற்றதா வருத்தப்படக்கூடாது அப்படின்னு தான் சொல்ற. கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தா. சத்ருக்களை எல்லாம் ஜெயிக்குவது எத்தால் தெரியுமா? அம்புனால இல்ல, கல்யாண குணங்களால. அந்த கல்யாண குணத்தை பார்த்தா எல்லாருமே தோற்று கால் விடும். சத்ருவா இருந்தா கூட பெருமாளுடைய கல்யாண குணத்தை பார்த்தா காலில் விடுவா. ராம கருணவேதீச்ச. கூடாரி யார் தெரியுமா? வாலி. வாலியை பெருமாள் வென்றார். எத்தால் வென்றார்? தன்னுடைய கல்யாண குணத்தை காட்டி வென்றார். அவன் மேல மேல கேள்வி கேட்டான். அது சொன்னார், முட்டாளே, சூக்ஷ்ம பரமதுர்கியா சதான் தர்ம பலவங்கமே, பெரியவாளுடைய தர்மம் சரியா தப்பான்னு உன்னால புரிஞ்சுக்கொள்ள முடியாதுடா அப்படின்னு அவன் கேட்ட கேள்வியில பதில் சொன்னார். அமைதியா பதில் சொன்னார். அவன் கோச்சிருந்தா பெருமாள் அவன் கோச்சிக்கவே இல்லை. அந்த ஆத்ம குணத்தை பார்த்தான் வாலி. கடைசியில பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றான். கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தா. சத்ருக்களை தன் கல்யாண குணத்தை காட்டி வெல்றவன் பரமாத்மா. கடைசியில் அவன் தெரியுமா, முதல்ல சொல்லிச்சே ராமனை பேசாம ராம கருணவேதீச்ச பிரஜானாஞ்ச ஹிதேரதா சானுக்ரோஷோ மகோத்சாஹா சமயஜோ திருடவிரதா இதி தே சர்வபூதானி கதயந்தி சோபுவி
ஜானே பாப சமாச்சாரம் தடை கூப்பமிவாமிருதம் சதாம் வேஷதரம் பாப்பம் பிரச்சன்னமிவாவகம். உன்னை பத்தி ஜனங்களாம் ரொம்ப வசதியா சொன்னாடா, அந்த குணங்களை நம்பிண்டு வந்தேன்டா. என்னை நீ அடிக்க மாட்டேன், எனக்கு உங்ககிட்ட துவேஷம் இல்லை, உனக்கு எந்த துரோகத்தையும் நான் பண்ணல, என்னை நீ அடிக்க மாட்டேன். தான் குணான் சம்பிரதாரியாகம் தாரையா பிரதிஷித்தோப்பி சுக்ரீவேன சமாகதா. இங்க தார சொன்னான், பெருமாள் அங்க இருக்காரு, ஒரு அடிச்சுருவா, நீ போகாதேன்னா. எனக்கும் அவனுக்கு என்னடி சண்டை, அவன் என்னை கொல்ல மாட்டான்டி, அவன் ரொம்ப தயவு உள்ளவண்டின்னு நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா அவள் சொன்ன வார்த்தை சத்தியமா போடுது, உன்னுடைய குலம் கோத்திரம் குணம் எல்லாம் வீணா கொடுத்து பார்த்தியா, இப்படி போய் என்னை அடிக்கலாமான்னு விஷா. பெருமாள் எல்லாத்துக்கும் சமாதானம் சொன்னார். கடைசியில் என்ன, ந தோஷம் ராகவே தத்யு தர்மே அதிகதமானசா. அந்த ராமனுடைய கல்யாண குணத்தை பார்த்தான், என்னை வதம் பண்ணது ரொம்ப சரின்னு ஒத்துட்டான். அவன் ஒத்துட்டான். அவனை சேர்ந்தவாள்லாம் சில பேர் இன்னும் வாதி வதம் பண்ணது தப்புன்னு இருக்கா. ரொம்ப புத்திசாலியா இருக்கிற ராஜாஜி கூட வாலி வதம் பண்ணது சரியா படலேன்றாரு. இந்த வாலியை காமிச்சு கொடுத்துருக்காரு. வாலி எவரா பார்த்தார்? வால்மீகி தானே காமிச்சு கொடுத்துருக்காரு. அந்த வால்மீகி ராமன் கிட்ட எவ்வளவு பட்சபாதம் உள்ளவர். ராமனுக்கு தோஷம் வரும்படி அவர் கதையை எழுதுவார். அவர் இந்த வால்மீகி மூலமா வாலியை தெரிஞ்சுட்டு இந்த வாலிக்கா அவர் எனக்கு வாலி வதம் பண்ணது சரியா தெரியலன்னு எழுதியிருக்காரு. வாலியோ அவர் என்ன வதம் பண்ண சரின்னு தோஷம் சொல்லக்கூடாது, ராகவனத்தில் தோஷத்தையே மனசால் நினைக்கலன்றார். ந தோஷம் ராகவே தத்யு தர்மே அதிகதமானசா. அவன் சொன்ன தர்மியமான வார்த்தையை பார்த்தார், சரி என்னை வதம் பண்ணு சரி நான் ஒத்துட்டான். கம்பராமாயணத்தை சொல்றான், ஒத்துனது மட்டும் இல்ல, பெருமாளை வாயால் ஸ்தோத்திரம் பண்றான். அற்புதமான ஆழ்வார் பாசுரம். ஏவி கூர்வாளியால் எய்து நான் அடியேனேன் ஆவி போம் வேலைவாய் அறிவு தந்தருளினாய். இந்த புத்தியை முன்னாடியே கொடுத்தா அவன் காலில் வந்து சேவிச்சிருப்பேன். பிராணம் போற சமயத்திலேயாவது உங்ககிட்ட தோஷத்தை நினைச்சுனே பிராணம் போகாத, உங்ககிட்ட பக்தி வரும்படியா பண்ணிய ராமா. ஆவி போம் வேலைவாய் மாளுமோ இடத்திலும் வடக்கோடு மாளுவது வளமே என்ன. செத்து போற சமயத்துல தலையை அப்படி குனிஞ்சு வணங்கியான சத்தியான தன்னை சேவிச்சுதான் பெருமாள் நினைச்சுப்பார். செத்து போற சமயத்துல அப்படி முறைச்சுன்னு விடாதரா, கொஞ்சம் தலையை கணக்கு. அந்த மாதிரி ஆவி போம் வேலைவாய் அறிவு தருளினாய். நீ முதல்வன் நீ, முற்றும் நீ, மற்றும் நீ, பாவம் நீ, தரும் நீ, பகையும் நீ, உறவும் நீ, எல்லாம் நீ தாண்டா. ஆழ்வார் பாசனம் அப்படியே. செல்வம் நல்குறவும் செல்வம் நரகம் சுவர்க்கவுமாய் வெல் பகையும் நட்பும் விடவும் அமுதுமாய் பல்வகையும் பரந்த பெருமான் என்னை ஆழ்வானே செல்வம் மல்கு குடித்து திருவண்ணர் கண்டேனே என்று ஆழ்வார். அங்க திருவண்ணர் பெருமாளை பிரார்த்தி மங்களாசாசனம் பண்றார் திருமங்கி ஆழ்வார். அந்த மாதிரி மூவர் நீ, முதல்வன் நீ, முற்றும் நீ, மற்றும் நீ, பாவம் நீ, தரும் நீ, பாவம் நீ, தருமம் நீ, பகையும் நீ. அங்க சொல் வெல் பகையும் நட்பும் விடவும் அமுதுமாய் எல்லாம் அவன். அந்த பகையும் நட்பும் ஆழ்வார் பாசம். இங்க பாருங்க, பகையும் நீ, உறவும் நீ, இப்படி கூடாத வாலியே கூடும்படியா பண்ணார் பெருமாள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. கூடாரி வெல்லும் மேல அங்க முழங்கி வழிவாரம் வரப்போகுது. பால் சோறு மூட, பால் சோறு ஆச்சு, அதுக்கு வெல்லம் வேண்டாமா? கூடாரி வெல்லம்னு சில பேர் அர்த்தம் தப்பு. கூடாரி வெல்லும் ஷீர், அந்த வெல்ற போது ஷீர் கல்யாண குணத்தை காட்டி அந்த சத்ருக்களை தன்னோட கூடக்கூடாதுன்னு கூடும்படியா பண்ணி ஒரு பேர் வாங்கிருக்காங்க, கோவிந்தான்ற பேர். இந்திரன் பெருமாளோட கூடக்கூடாதுன்னு சொன்னான். அந்த ஒரு வருஷம் தனக்கு பூஜை போடுறது நிறுத்தோடனே நந்தகோத்தை முழுக்க அழிச்சுன்னு தீர்மானம் பண்ணானா, பெருமாளை இனிமேல் கூடவே கூட பெருமாளை தொலைச்சுன்னு தீர்மானம் பண்ணான். பெருமாள் என்ன பண்ணார், அவனை கர்வத்தெல்லாம் போக்க முடியாது அந்த கோவர்தனத்தை எடுத்து நின்றான். இந்த உடனே என்னாச்சு, அவர் கர்வங்களாம் தொலைஞ்சு அவன் பெருமாள்கிட்ட வந்தான். கடைசியில் என்ன பண்ணா, நான் கோவிந்த பட்டாபிஷேகம் இருந்தா சொல்லி கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணிட்டு போட்டாங்க. அது கூடாரி வெல்லும், சத்துருக்களை வென்று அதனால படைச்சதான பெயர் பர்ஜோபமர்த்தே. அப்போ அங்கேருந்து வந்து என்ன பண்ணா, அபிஷிச்சு தாசாரம் கோவிந்தா இச்ச அபியதாத். இந்த கோவிந்த பட்டாபிஷேகம் இந்திரஸ்வரவிசாகம் நோதிதோ தேவமாதிருபி அபியசிஞ்சத தாசாரம் கோவிந்தாபியதாத். அந்த இந்திரனுடைய கர்வத்தை பெருமாள் பங்கப்படுத்தினா 7 நாள் இந்த கோவர்தன மலையை எடுத்து காத்து அவனுடைய கர்வத்தெல்லாம் போக்கினார் பெருமாள். உடனே ஓடி வந்து தான் பண்ண அபச்சாரத்தை க்ஷமிக்கணும்னு சொல்லி அதுக்கு பிராயசித்தமாக தேவ மாதாக்கெல்லாம் கொண்டு வந்து, காமதேவனை கொண்டு வந்து, சப்தரிஷிலம் கொண்டு வந்து, தேவகங்கை தீர்த்தம் கொண்டு வந்து இவன் பட்டாபிஷேகம் பண்ணி இவனுக்கு கோவிந்தன் பேர் கொடுத்துட்டு போனான். கோவிந்த பட்டாபிஷேகம் பேர், ரொம்ப ஆச்சரியமான பட்டாபிஷேகம். ராமாவதாரத்தை ராம பட்டாபிஷேகத்துக்கு இந்திரன் வரவே இல்லை. இந்த கிருஷ்ணாவதாரத்தில் இந்திரனை வரவச்சு அவங்க கையால் பெருமாள் கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணிட்டார்.
அதனால கோடாரி வெல்லும் ஷேர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம். உன்னை பாடி நாங்கள் இப்ப சம்மானம் பெறுகிறோம். முன்ன நீ எங்களை பாடி அம்மா இந்த பூவை சூட்டிக்கோ, இந்த புடவை உடுத்திக்கோ, இந்த வஸ்திரத்தை அந்த ஆபரணத்தை போடுவோ, நீ எங்களை பாடுவ. அந்த தசை மாறி போய் நாங்கள் பாடும்படி அழுத்து பார்த்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு. இது ஊராருக்கா பாடி பறை கொண்டோம். அது சம்மானம் முடிய போகுது, விரதம் முடிய போகுது. அந்த விரதம் முடியுது யாம் பெரு சம்மானம், எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும். அது எப்படின்னா அந்த ஹனுமனுக்கு, அதாவது யாம் பெரு சம்மானம் பெருமாள் பிராட்டிக்கு செய்த சன்மானம் போலே நீ சீதா பிராட்டிக்கு ஒரு சன்மானம் பண்றீங்க, நீங்க 2 பேருமா சேர்ந்து ஹனுமனுக்கு சன்மானம் பண்றீங்க, அதே போல எங்களுக்கு சன்மானம் பண்ண வேண்டும். சீதைக்கு ராமன் சன்மானம் பண்ணிருக்கான். எங்க தெரியுமா? பட்டாபிஷேகத்தா காத்துட்டு இருக்கா. அங்கேருந்து சுமந்திரன் வந்தான், சித்தி கூப்பிடுறா, தசரதர் கூப்பிடுறாட்டு இங்கேருந்து பரட்டு போனான். அவள் வாசப்படி வரைக்கும் தொடர்ந்து மங்களாசாசனம் பண்ணிட்டு வராவா. தீட்சிதம் பதசம்பன்னம் வராஜினதரம் சுச்சிம் குரங்க செங்கபாணிச்ச பஷ்யந்தீத்வா பஜாமியம். நீ பட்டாபிஷேகம் பண்ணிட்டு எஜமான கோபேஷத்தில் இருக்கணும், நான் உன்னை சேவிக்கணும், பக்கத்திலே இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்த. அப்போ என்ன பண்ணார் பெருமாள்? பதி சம்மானிதா சீதா பர்த்தாரம் அசிதேக்ஷண ஆத்வாரம் அனுபவராஜ மங்களான்யபிதத்யுஷி. வாசப்படி வரைக்கும் வந்தா. இந்த காலத்து பொண்ணு கடைசி வரைக்கும் வாசல கத்தின்னு எப்படி சொல்லலாம்? சின்ன மாமியாரா இருந்தானே, மாமியாரா இருந்தா ஆத்துக்குள்ளே எப்படி ராஜ்யம் இல்லைன்னு சொல்லலாம். நான் பார்க்கேன் ஒரு கைன்னு சண்டை போட்டு வருவா. அவளுக்கு சமாச்சாரம் தெரியும் தெரியாதப்போ என்ன சொல்றா பார்ப்பேன்னு வரலாமோ இல்லையா? வரல. இந்த தாங்க படிக்குள்ளேயே தாண்டி உள்ளே இருந்தது. ஆத்வாரம் அனுபவராஜ மங்களானி அபிதத்யுஷி. அப்போ அந்த சமயத்த ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான. பதி சம்மானிதா சீதா, பர்த்தாவனாலே கௌரவிக்கப்பட்ட சீதி வாசப்படி வரைக்கும் வந்தார். என்ன கௌரவம் சொன்ன தெரியுமா? நான் போயிட்டு வரதுக்கு 1/2 மணி 1 மணி ஆகும், என்னுடைய பிரிவு உனக்கு தாளாது, அந்த வச்சுக்கோ. தன் கழுத்தில் இருக்க மாலையை வாங்கி அவ கழுத்துல போட்டு விரல் கவி கால் தொட்டு போனான்னு வியாக்கியானம் பண்ற. இங்கெல்லாம் தர்மசாஸ்திர கேள்வி விரல் தொட்டா எச்சலா போடாதுன்னு கேட்க வேண்டாம். இதெல்லாம் ரொம்ப ராசிக்கத்தை காட்டுற. அம்மா அதை போயிட்டு வரேன், தன் விரல கவினாதான் தப்பு. அந்த சீத்துடைய தன் கழுத்தில் மாலையை வாங்கி அவள் கழுத்தில் போட்டு விரல் கவி கால் தொட்டு போனார். இதுதான் கௌரவம். இப்ப பெருமாள் கழுத்துக்கு மாலை அவள் கழுத்துக்கு கொடுத்தா, அப்போ பெருமாள் கழுத்துல மாலை இல்லையா? அதுக்கு டக்குன்னு பெருமாள் கழுத்து ஒரு மாலை போடலாம். அசிதேக்ஷணா அந்த கண்ணால கட்டாட்சிச்சா கிருகிருன்னு அந்த கண்ணுடைய காந்தி இருக்கோ, கருப்பு காந்தி, அது கருணையில் புஷ் மாதிரி சுருண்டு சுருண்டு பெருமாள் கழுத்து ஒரு மாலையா வந்து விழுந்துருத்தான். அதுல பெருமாள் கழுத்துலயும் மாலை வந்துருத்து. அந்த கட்டாட்ச லஹரி இருக்கோ இல்லையா, அந்த பிராட்டுடைய கட்டாட்சம், அந்த கருப்பு நிறம், அந்த ஒளி சுருண்டு 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 கருணையில் புஷ்பம் வந்தது. அவன் கழுத்துலயும் மாலை வந்துருச்சு. இப்படி பிராட்டி உனக்கு சன்மானம் பண்ணா போலே சன்மானம் பண்ணுவான். அடுத்தது நாடு போடும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே. அது நீ எங்களுக்கு சன்மானம் பண்றது நாடு புகழும், அதாவது வேண்டிவா வேண்டாதவா கிருஷ்ணனோட சேரக்கூடாதுன்னு சொன்னா பாருங்க, அவளும் கொண்டாடும்படியாக நீ எங்களுக்கு கௌரவம் பண்ணணும். அதாவது ராவணன் இருக்குச்சு விபீஷன் பட்டாபிஷேகம் இருந்தோ இல்லையா? இதுதான் ஆச்சரியம். ராவணனுக்கே இந்த சமாச்சாரம் தெரிஞ்சு தனக்கு பதிலாக விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டான். தனக்கு அடுத்த வாரிசு விபீஷணன் என்று அவனே பார்த்து வயிறு எரியும்படியா இருந்தான். நாடு புகழும். சுகசாரநாள் 2 பேரும் இங்க ராமசேனத்துல வந்து குரங்குகள் ஆடினு அடிபட்டு கடைசியில் ராமன் சிபாரிசு பண்ண விடுபட்டு போனான். சமுதிரக்கு போய் சேர்ந்தோடனே இவாள் வேவு பாருக்கு தான் ராவணன் அனுப்பிச்சான் சுகசாரன் 2 பேரையும். இவன் குரங்கு இவ ராட்சசான்னு தெரிஞ்சது. உடனே பிடிச்சு அவனை இது கிளியா வேஷம் போட்டு வந்தா. அது ரக்கையெல்லாம் பிடிச்சி ஒடிச்சு விட்டுருது. பொழைச்சா போறோம் ஓடி போட்டான் ராவணன் கிட்ட. அப்போ ராவணன் என்ன பண்ணா, அவனை கூட்டு இங்க யாரு சுக்ரீவன் யாரு, விபீஷனை பத்தி தெரியும், சுக்ரீவன் யாரு, அங்கதன் யாரு, ஹனுமனை பத்தியும் தெரியும், நேரம் பார்த்துருக்கான். சுக்ரீவன் யாரு, அங்கதன் யாரு, ஜாம்பவான் யாருன்னு கேட்டுட்டு இருக்கான். அப்பா ஒண்ணுனா சொல்லிட்டு வரா. நாடு புகழும் பரிசினால் நன்றாக அந்த சுகசாரனாள் சத்ரு கோஷ்டி சேர்ந்தவா அவ விபீஷண ஆழ்வாரை பத்தி ஸ்தோத்திரம் பண்றா. யஸ்து சப்யமசோ பக்ஷம் ராமஸ்யாஷ்டித்ய திஷ்டதி ஸ்ரீமதா ராஜராஜேன லங்காயாம் அபிஷேச்சிதः ரக்ஷோகண பரீட்சிப்தः ராஜாஹ்யேஷ விபீஷணः. பட்டாபிஷேகம் பண்ண போறான்னு சொல்லிச்சு அவனை சுத்தி நிறைய ராட்சசாலாம் சொல்லிட்டு இருக்கா. 4 ராட்சசெல்லாம் இருக்கா. மகா வியாபகாலா அவனை பத்தி சொல்லிட்டு இருக்கா. அதோ பெருமாள் இடக்கை பைக்கிட்டு இருக்கானே, அவன் யார் தெரியுமா? அவன் தான் விபீஷணன். ஏன்டா முகத்துல ஏதோ தேஜஸ் இருக்கா அப்படி இருக்கான். ஆமா, உமக்கு அனந்தர வாரசா அவன் பெருமாள் பட்டாபிஷேகம் பண்ணிருக்காரு. யாரா பட்டாபிஷேகம்? ஸ்ரீமதா ராஜராஜேன
உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு உங்கையில் அடிபட்டு இருக்கான் பாருங்க யாரு பிரம்மாதிகள், அப்படிப்பட்ட அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணல, அந்த பிரம்மாவை படைச்சவன் அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ற. ஸ்ரீமதா ராஜராஜாயன ஊற்றும ஸ்ரீமதா ஊற்றுமாறாதே நித்தியமாய் நினைக்கிற ஐஸ்வர்யத்தை உடையராய் ஸ்ரீமான்னு பதம் போட்டார். ஒரு பிரம்மா ருத்ரலாம் அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அவளுக்கு இருக்கிற செல்வமும் போயிடுச்சு. அந்த மாதிரி இல்லாத நித்திஸ்ரீயா இருக்க முடியாத எம்பெருமான் அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிருக்கார். ராஜராஜேன உனக்கு வரம் தந்து, வியாக்கியானம், உனக்கு வரம் தந்து உன் கையாலே தார்ப்புண்ணும் அவர்களை போல் என்றிக்கே உனக்கு முடி தந்தார்க்கும் முடி கொடுத்த ராஜா. உனக்கு முடிச்சு விட்டுனார் யாரு? பிரம்மா. அந்த பிரம்மாவுக்கும் முடிச்சு விட்டுனவர் யாரு? சாட்சாத் சர்வேஸ்வரன் எம்பெருமான். அவன் விபீஷண ஆழ்வானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிருக்கான, மூக்கு மேல வரல வச்சான் ராவணன். அந்த மாதிரி எங்களுக்கு சாட்சாத் சேஃபத்தியான நீ எங்களுக்கு சன்மானம் பண்ணி எங்களை அலங்கரிக்க வேண்டும் ஏதாவது சொன்னார். அந்த மாதிரி நாடு போடும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே நன்றாக. இது பிராட்டிக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணா போல அது மட்டும் போறாது, பிராட்டி பெருமாள் ரெண்டு பேருமா சேர்ந்து ஹனுமனுக்கு அலங்காரம் பண்ணா. எங்க தெரியுமா? பட்டாபிஷேகத்தும் போது இந்திரன் ஒரு பெரிய ஹாரத்தை கொடுத்து அனுப்பிச்சான். உடனே அந்த வாயு பகவான் வந்து ஓதிக்கிட்டான், பெருமாள் கழுத்துல போட்டான். உடனே பெருமாள் என்ன பிடிக்காத வஸ்துவா இருந்தா டக்குன்னு எடுத்து கொடுக்குறாப்புல, அவன் வல்ல பாத்தியான்னு பெரிய வருத்தம். உடனே பெருமாள் அது கழுத்து அவமுச்சு ஆத்மன கண்டாத்து அதை எடுத்து சீத்தனுடைய கழுத்துல போட்டார் பெருமாள். உடனே சீத்தனா தான் கைத்து வச்சிருந்தார். அவமுச்சாத்மன கண்டாது ஹாரம் ஜனகநந்தினி அவேக்ஷித ஹரின் சர்வான் பர்த்தாரஞ்ச முர்மு. கையில் அந்த ஹாரத்தை வச்சிருந்து குரங்குலாம் பார்த்தா, பர்த்தாவையும் பார்த்தா தாம் இங்கித சம்பிரேட்ச பிரதேகி சுபகே ஹாரம் எஸ் துஷ்டாசி பாமினி. அம்மா இந்த ஹாரத்தை வச்சு குரங்குலாம் பார்க்க, யார் உனக்கு இஷ்டமோ அவ கருத்துல போட்டுரு. பௌருஷம் விக்ரமோ புத்தி தேஜோ திருதி யசோதாட்சியம் சாமர்த்தியம் வினயோனய பௌருஷம் விக்ரமோ புத்தி எஸ்மின் நேதா நித்யசா பிரதேகி சுபகே ஹாரம் எஸ் துஷ்டாசி பாமினி. இந்த மாதிரி சில கல்யாணம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு இந்த ஆபரணத்தை கொடுங்க. உடனே என்ன பண்ணா ததோசா வாயு புத்திராய, இந்த பெருமாள் சொன்ன சொந்த குணங்களாம் ஹனுமான் கேட்டி போட்டார். அந்த மாதிரி பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த ஹனுமனுக்கு ஆபரணங்கள் போட்டினா போல எங்களுக்கு ஆபரணம் போட்ட வேணும் என்று நாடு போடும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே. சூடகமே அது பாணிக்கிறம், அன்னைக்கே சொன்னேன் பாணிக்கிறம் மட்டும் தான் கை வெறுமை இருக்கக்கூடாது, கையில வளை இருக்கணும். சூடகமே தோல்வளையே கை பிடித்தவனும் தரும் அணைப்பது தோளிலே. அந்த தோல் அணைக்கிற போது தோல் ஆபரணம் வெறுமை இருக்கக்கூடாது, அந்த தோளுக்கு ஆபரணம் போடணும். தோடே காதுக்கும் கபோலங்களுக்கும் ஆபரணம். அதுக்கப்புறம் தோல்ல சாஞ்சாச்சுன்னா காதுல கிசின்னு மந்திரம் சொல்லணும் இல்லையா, மந்திர வார்த்தைகள். அப்போ அந்த காதும் வெறுமை இருக்கக்கூடாது, காதுக்கும் மூக்க விட்ட அதெல்லாம் மூக்கு உத்தரும் போட்டல. இப்போ தோடே ஏன் அது மூக்குத்தியேன்னு சொல்லாம இல்லையா, சொல்லலை, அவருக்கே இஷ்டம் இல்லை பொருள் மூக்குத்துரு பொருள். தோடே செவிப்பூவே அனைத்த அனந்தரம் ஆக்ரானத்துக்கு விஷயமான இடம். அப்படி அணைக்கிற போது அந்த காதண்ட வார சொல்லி காது கமம் வாசிக்கணும் இல்லையா, அதுக்காக செவிப்பூவே. அப்புறம் கடைசியில் நினைச்சு 4-5 மாசம் ஆச்சுன்னா எங்க வேணும் பாடிக்கிரணும் முதல்ல, அப்புறம் கடைசியில் பாதக்கிரணும். பாடகமே அனைத்து தோற்று விழுவது கால் பிடிக்கும் இடம். இப்படி அதுல கைக்கு ஆபரணத்தை ஆரம்பிச்சு எங்க முடிச்சா தெரியுமா, காலில் முடிச்சா. அபிமதமான காரியத்தை சாதிக்கணும், காலையும் கையும் பிடிச்சுதான் சாதிப்பா. காலையும் பிடிச்சி கையும் பிடிச்சி கெஞ்சினங்க, காக்கா பிடிச்சேன்னு சொல்றல. உத்தியோகத்துக்கு யாரும் காக்கா பிடிக்கிறாங்க, காக்கா பிடிச்சா உத்தியோகம் கிடைச்சிருமா? அப்படி நிறைய காக்கா பிடிக்கலாமே. ஒரு காரியத்தை சாதி காக்கா பிடிச்சாதான் காரியம் நடக்கிற, காக்கா பிடிச்சா காரியம் நடக்காது. அதுக்கு என்ன தெரியுமா, கால் கை பிடிச்சாதான் காரியம் நடக்கும். அந்த எல் சைலண்ட், காக்கா பிடிச்சா காரியம் நடக்கும். கால் கை அந்த காக்கையை பிடிச்சாதான், அந்த மாதிரி காலை பிடிச்சா கையை பிடிச்சா அந்த மாதிரி காரியத்தை சாதிச்சதா இவ. அது இந்த எந்தனைய பல்கனும் யாமணிவோம், எங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும், மேலாம் தெரியாது. அதனால இப்ப யாம் அணிவோம் நாங்கள் அணிந்து கொள்றோம். அதாவது நீ ஆபரணம் பூட்டினா தடுக்கல, நீ அந்த ஆபரணத்தை நீங்க போட்டு எங்களுக்கு போட்டு தெரியாது. யாமணிவோம் ஆடை உடுப்போம், அதன் பின்னே பால் சோறு. ஆபரணங்களாம் பூணுவோம், 5 ஆபரணங்கள் இல்லையா, 5 ஆபரணம் பஞ்சசம்ஸ்காரம். அந்த ஆபரணம் பூணுவோம், அப்புறம் ஆடை எடுப்போம், அப்புறம் வஸ்திரம் உடுத்திப்போம். அதுக்கப்புறம் பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கிய வழிவாக கூடியிருந்து குளிர்ந்தேன். வஸ்திரம் உடுத்தினாட்டு ஆபரணம் போட்டுவாளா, ஆபரணம் உடுத்தினா போட்டுனாட்டு வஸ்திரம் போட்டுவாளா, அது அவளை தான் வேணும் இல்லையா.
இங்கே சொல்ல முதல்ல பல்கலும் யாம் அணிவோம், அப்புறம் ஆடி எடுப்போம். இப்போ சித்தியாக்கெல்லாம் அப்படிதான் பண்ணலாம். காரை பூணும் கண்ணாடி காணும் கைவளை கையில் வளைகுலுக்கும் கூரை ஒழுக்கும். திருமங்கியாளர் பரகால நாய்க்கு காரை பூணும், காரைன்னு இந்த பெரிய இந்த உண்டு ருத்ராட்சம் மாதிரி பெருசு உண்டு உண்டே ஒரு ஆபரணம் உண்டு, கழுத்தப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆபரணம் காரை பூணும், அதாவது ஆபரணத்தை பூணும். அப்புறம் கண்ணாடி காணும் கையில் வளைகுலுக்கும், அப்புறம் தான் கடைசியில் வஸ்திரம் உடுத்திப்பா அப்படின்னு திருமங்கியாளர் அனுப்பிச்சு காட்டிருக்கார். அதே போல அந்த மாதிரி பண்றார். பால் சோறும் மூட நெய் பெய்து, நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் விரதத்தை முடிச்சு இப்போ நிறைய எத்தனை நாள் பட்டினி இருக்கும் அதை சேர்த்து சாப்பிடுத்தாரு. பால் சோறு மூட நெய் பெய்து, திருவிழுதி வளநாடுன்னு ஒருத்தர் சொன்னாராம். நெய் வாயில் தொங்காது வந்தார். அவர் சொன்னார், சோறு தொங்கினாலும் நெய் தொங்குவது. பால் சோறு மூட பால் சோறு நெய் மூட நெய் பெய்து முழங்கை வழிவாருன்னார். அங்கே பாருங்க, ஆடை உடுப்போம் பல்கலனும் யாம் அணிவோம், அதில் பால் சோறு மூட நெய் பெய்து உண்போம் இருக்கணும். உண்போம் இல்லைங்க, ஏன் பால் சோறு மூட நெய் பெய்து உண்போம் தான் வரணும். இங்கே மாத்திரம் சாப்பிட அர்த்தம் இல்லை. ஏன்னா பெருமாள் சேவிச்சு சாதம் பண்ணிருக்காரு பாருங்க, அவனுக்கு நிவேதனம் பண்ணணும். அப்படியே கையில் வச்சிருந்தா பெருமாள் சேவிச்சுட்டே இருந்தால் ஆகாரம் பண்ணிருக்காரு, அது முழுக்க கீழே தான் போகும். இத்தனை நெய் கூட்டி கீழே போகிறது உமக்கு என்னது அந்த விசாரம்? பசி எடுத்தா அவள் சாப்பிட்றா, பெரியவங்களும் எங்கேருந்து பசி இருக்கும்? அப்போ நிவேதனம் பண்ணுவானுன்னா, நீங்கள் நான் ஏகாசி உபாசம் பெருமாளுக்கு ஒன்றும் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஏகாசி உபாசமாக இருந்தாலும் மடத்தில் கைங்கிறவங்க எல்லாருமே உபாசம் இருந்தாலும் பொங்கல் பண்ணி யானைக்காரனுக்காக கொடுப்பா, யானைக்காக கொடுப்பா. ஆனால் தாம் பட்டினி தான் பெருமாளை பட்டினி போடக்கூடாது, அவருக்கு நிவேதனம் பண்ணும். அந்த மாதிரியான சொல்றது. அப்படி உந்தனை பாடி பறிகொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு போடும் பரிசுதான் சூடமே தோல்லையே தோடையே செவிப்புவே பாடமே எந்தனை பல்லனும் யாமணியும் ஆடி எடுப்போம். அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கிய வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலும் ரொம்ப ரொம்ப இதுதான் தாண்டிவிட்டேன். இதுதான் இந்த பாசனம் தாண்டது ரொம்ப கஷ்டம். அடுத்தது கரவில். நாளைக்கு தான் சித்திரம் வங்கம் 2 பாசனம் இருக்கு. நாளைக்கு ஆண்டாள் கல்யாணம். இதை ஒரு 15 நிமிஷத்துல இந்த பாசத்தை முடிச்சு வரேன். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான பாசனம். கரவைகள் பின் சென்னை காணம் சேர்ந்துண்போம் அறிவுண்ணமில் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ để không bỏ lỡ những video hấp dẫn.